ஹாய், திஸ் இஸ் செல்வா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. டிஜிட்டல் சிக்னேச்சர் இஷ்யூ, ஹவு டு செட் நியூ டிஜிட்டல் சிக்னேச்சர் EPFO ப்ரோவில் நியூ சிஸ்டம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது தேவை 2 அப்ளிகேஷன். ஒன்று ஃபயர்ஃபாக்ஸு 64 இல்லைன்னா 32 பிட்டு, 64 பிட் இல்லைன்னா 32 பிட்டு. அதே மாதிரி ஜாவா லேட்டஸ்ட் வெர்ஷனு கரண்ட் வெர்ஷன் இருக்கிறது 64 பிட்டு இல்லைனா 32 பிட்டு. நம்ம வந்து 64 பிட்டில் ட்ரை பண்ணோம், இல்லைனா 32 பிட்டில் ட்ரை பண்ணோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிங்க்கெல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன் கமெண்ட் செக்ஷனில். நீங்கள் அங்கேருந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அது நான் லிங்க் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் செல்வா சொல்யூஷன் அண்ட் கிளிக் பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் ப்ராப்ளம் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ண 2 32 பிட்டு ஃபயர்ஃபாக்ஸு ஜாவா ரெண்டுமே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அதாவது அந்த ஃபயர்ஃபாக்ஸ் வந்து 50 வெர்ஷன் வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஃபோல்டர் ரைட் கிடச்சிடும். இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டப் பண்ண அது உள்ளே போய்ட்டு ஃபயர்ஃபாக்ஸ் வந்து அப்படியே செட் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப்பில் செட் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண பண்ணுறோம், ஜாவை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செல்வா சொல்யூஷன்ஸு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், வந்த உடனே டோட்டல் பண்ணிட்டிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து போன உடனே நமக்கு வந்து இப்போ வந்து கரண்ட் வெர்ஷன் 80-90 கிட்ட வந்துடுச்சு. நம்ம 50 தான் வேணும். டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வெர்ஷன் வந்து 50 தான் இருக்கணும். 50, 51, 52 இதில் 3 வெர்ஷனில் இருக்கும். நான் 50 தான் இப்போ போட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா போனோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்டேட் ஆஃப் பண்ணோம். அது போகிறது எங்கன்னா அங்கே ரைட் கிளிக் பண்ணி அப்டேட்டில் இதில் போய்ட்டு அட்வான்ஸில் போய்ட்டு அப்டேட்டை வந்து நெவர் செக் அப்டேட். ஓகேங்களா? நெவர் செக் அப்டேட் கொடுத்துடணும். மற்றபடிக்கெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அந்த அப்டேட் மாத்திரம்தான் நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்க. ஓகேங்களா? அப்டேட் மாற்றியாச்சு. இப்போது வந்து நம்ம என்ன பண்ணணும், வெர்ஷன் இப்போ என்ன வெர்ஷன் இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். அதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி மெனு பார் கிளிக் பண்ணிவிட்டு மெனு பார்லேருந்து ஹெல்ப் போய்ட்டு ஹெல்ப்லேருந்து அபவுட் கொடுத்திங்கன்னா நமக்கு 50.0 கீழே வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. அது அப்டேட் ஆகாது. நம்ம நெவர் செக் அப்டேட் கொடுத்துட்டோம், அது அப்டேட் ஆகாது. இப்போ வந்து 50 வெர்ஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? அதே பிளேஸில் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா சியில் யூசர்ஸ் கிட்ட. இப்போ ஜாவாவை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜாவா வந்து சேம் 32 பிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் தெரிஞ்சது. 32 பிட்டு ஃபயர்ஃபாக்ஸு, 32 பிட்டு ஜாவா, இல்லைனா 64 பிட்டு ஃபயர்ஃபாக்ஸு, 64 பிட்டு ஜாவா. ஓகேங்களா? 32 பிட்டில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஜாவாவை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகேவா? ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஜாவா வெர்ஷன் கரண்ட் வெர்ஷனாக இருக்கிறத நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வேறு இஷ்யூஸ் எல்லாம் வரலாம். நீங்கள் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பண்ணிங்களன்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி என்ன ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அதை வந்து ஆட் பண்ணணும். ஆட் அண்டில் போய்ட்டு ஜாவா வந்து இது ப்ளக்இன் பண்ணணும். ப்ளக்இன்னு இருக்கும். அங்கே போய்ட்டு பாருங்கள் 2 இருக்குது. கீழே இருக்கிறது அது வந்து நீங்கள் அப்ரூவல் போட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் போய் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகும்போது அப்ரூவ் பண்ணணும். இங்கே வந்து இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிறது அளவு கொடுத்துடணும், ஆல்வேஸ் கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா
ப்ளக்இன் பண்ணியாச்சு, ப்ளக்இன் ஜாவா பண்ணியாச்சு. இப்போது ஜாவா ஃபயர்பாக்ஸ் வெர்ஷன் 50 தான் இருக்குது. ஓகே, இப்போது EPFO அந்த லிங்க் இருக்குது இல்லைங்களா, EPFO காமனாக எல்லாத்தையும் ஒர்க் ஆகிடும். நம்ம மோஸ்ட்லி வந்து EPFO யூனிஃபைட் போர்ட்டல் இது 2 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து EPFOவில் URL காப்பி பண்ணிவிட்டு ஜாவா கான்ஃபிகரேஷன் போய்ட்டு அங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் இது Windows 10 இருக்கிறதால ஜாவா கான்ஃபிகரேஷன் நீங்கள் போட்டால் வந்துடும். 7 இருந்தால் நீங்கள் அதே மாதிரி உள்ளே போய்ட்டு ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஜாவா கான்ஃபிகரேஷன் போட்டால் வந்துடும். நீங்கள் வந்த உடனே அதில் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் சைட் அதை கிளிக் பண்ணி ஆட் போய்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிவிடணும். இப்போ அதாவது Ctrl+V கொடுத்திங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா இன்னொரு URL எடுக்கிறோம், அதான் யூனிஃபைட் போர்ட்டலில் எடுக்க போகிறோம். ஓகே, அது யூனிஃபைட் போர்ட்டலோட URLையும் காப்பி பண்ணிவிட்டு இதுவும் காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே வந்து ஆட் பண்ணி அப்படியே கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி Ctrl+V கொடுத்திங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸில் போய்ட்டு TLCன்னு லாஸ்ட்டில் இருக்கும், TLCயில் எல்லாம் அந்த TLC வந்து கிளிக் பண்ணி விடணும். TLS பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை ஓகே எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அவ்வளோதான். இப்போ வந்து அந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னாக்கா இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆல்வேஸ் ஆக்டிவ் இல்லாத இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம அது வரணுன்னா என்ன பண்ணோன்னா நீங்கள் யூனிஃபைட் போர்ட்டலில் போய்ட்டு லாகின் பண்ணுவீங்களா, இப்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்ட உடனே லாகின் ஆகிடும். உங்களுக்கு லாகின் ஆகிட்டு உங்களுக்கு அப்ரூவல் என்கிட்ட அந்த அப்ரூவல் டீசல்ஸ் இல்லாதனால பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் எல்லாம் சொல்யூஷன் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து என்னென்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. எதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, இதில் நான் சப்போர்ட் தரேன். இதில் வந்து இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து இப்போது இன்னொன்று என்னென்னா இப்போது இங்கே பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்ட உடனே உங்களுக்கு அப்ரூவல் பண்ணும்போது பாருங்கள் இந்த இடத்துல வந்து ரெட் கலர் பாக்ஸ் வரும், அங்கே அப்ரூவல் கொடுத்துக்காங்க. ஓகே, ரெட் கலர் பாக்ஸு ஜாவா ஸ்கிரிப்ட் ரன்னாக இருக்குது, அந்த இடத்துல வந்து ரெட் கலர் பாக்ஸ் வரும், நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்ரூவல் டைமில் ஃபார் கிவன் ஆல்வேஸ் ஆக்டிவேட் அலோ கண்டினியூ கொடுக்கணும் அந்த இடத்துல. ஓகேங்களா, ஜாவா வந்து அந்த இடத்துல கண்டினியூ கொடுக்கணும், கிவன் ஆல்வேஸ் அலோ கண்டினியூ. ஒன்று அங்கே பண்ணாதுன்னா